ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த நெபுலைசரோட மெயின் யூனிட்டை பார்த்துருவோம். இதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 லைன் கொடுத்துருப்பாங்க 2 பக்கமுமே. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும். ஸ்விட்ச் இங்கே இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி போடுறதுக்கான இடம். இந்த இதை வந்து இந்த 2 இடத்தையும் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தனியாக வந்துடும். இதில் வந்து பேட்டரியை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரெஸ் பண்ணி இப்படி உள்ளே வச்சிட்டிங்கன்னா லாக் ஆகிக்கிறோம். எப்படி ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் கொடுத்துருக்காங்களா, இந்த பக்கம் அதேமாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்த நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும். அதேமாதிரி இந்த கேப்பி ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் 2 லைன் கொடுத்துருப்பாங்க. இதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ, என்ன மருந்தோ அதை வந்து இதில் யூஸ் பண்ணுற இடம். இதை வந்து எந்த மெடிசனோ அதை வந்து போட்டுட்டு இதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இதையும் எடுத்து மேலே வச்சு இப்படி புஷ் பண்ணிங்கன்னா உள்ளே போய் லாக் ஆகிக்கிறோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ன மாஸ்க்கு தேவையோ, மவுத் பீஸா, மாஸ்கா, குழந்தைக்கா, பெரியவங்களுக்குன்றதை பொறுத்து இதை லாக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த பவர் ப்ரெஸ்ஸை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதிலேருந்து புகை வர ஆரம்பிச்சிடும். மருந்து புகையாக மாதிரி வரும். அதை அப்படியே நீங்கள் வழக்கம் போல் மூச்சு இழுக்கிற மாதிரி இழுத்துக்கலாம். இல்லை ஒரு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த பட்டனை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பட்டன் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு மெடிசினை வந்து இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இதை வந்து புஷ் பண்ணிவிட்டு மாஸ்க்கை வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வரல யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. மாஸ்க்கு ப்ளஸ் இந்த ஏரியா, இது வாட்டர் சேம்பர், நீங்கள் வந்து இந்த மெடிசின் போடுற ஏரியா எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணணும்.